வாட்டர் பாட்டில், பரோட்டா எல்லாரோட பிளேட்ல எடுத்துக்கலாம். மேலெல்லாம் ஓகே தானே? என் செயின் இது எல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் ஒரு சின்ன vlog தான் பார்க்க போகிறீங்க. நேற்று நாங்கள் விமென்ஸ் டே 2020 செலிப்ரேட் பண்ணோம். இன்றைக்கி அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது, நல்ல ஜாலியாக இருந்தது. வந்திருந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாட்டு, டான்ஸ் அப்படின்னு அவங்களோட தனித்திறமைகளை காட்டி கலக்கிட்டாங்க. ஒன்றும் செம்ம கலக்கலான பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பாட்டோட உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு ஆசை தான். பட் காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் நான் அதெல்லாம் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணலை. பட் நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம், இந்த விமென்ஸ் டே செலிப்ரேஷன் எவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்கு ஒரு ஹாப்பியான டேயாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அங்கே நிறைய ஸ்டால் கூட போட்டிருந்தாங்க. இந்த ஸ்டால் சங்கீதா அப்படிங்கிறவங்க போட்டிருந்தாங்க. நிறைய சூப்பரான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஒன்றும் யூனிக்கான டிசைன்ஸாக இருந்துச்சு. ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி, அப்புறமா இமிட்டேஷன் ஜுவல்லரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் கம்மல் கூட நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. வளையல்களும் நல்லா இருந்துச்சு. ஸோ பாருங்கள் நீங்களும். ஹாய், ஐம் சங்கீதா. நான் நியூ ஷாப்பிங்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஆக்சிடைஸ்டு இமிட்டேஷன் ஜுவல்லரி, ரியல் பர்ஸ் ஜுவல் எல்லாம் சேல் பண்ணுறோம். கிளாத்திங் குரூப்பும் இருக்குது. நான் ரெட்டிங்கில் இருக்கேன். ஆல் ஓவர் யூகே ஷிப்பிங் பண்ணுவேன். என்னோடய வாட்ஸ்அப் குரூப் அண்டு ஃபேஸ்புக் குரூப் விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. சங்கீதாவோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் ஃபேஸ்புக் குரூப்போட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் யூகேயில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஜுவல்லரி எல்லாம் போடுறது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விமென்ஸ் டே செலிப்ரேஷனில் கிட்ஸுக்கும் மென்ஸுக்கும் அலௌடு கிடையாது. வெறும் பெண்கள் மட்டுமே கலந்துக்கிட்ட ஒரு செலிப்ரேஷன். அதனால் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இப்போ லன்ச் டைம் ஒரு சூப்பரான வெஜ் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரெசிபியும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. விஷ்ணு பன்னீர், இது கடாய் பன்னீர், மஞ்சூரியன், இது கடாய் பன்னீர், தயிர் சாதம், அப்புறம் வெஜ் பிரியாணி. என் பிளேட்டில் இல்லாதது வேறு என்ன இருக்குது உங்கள் பிளேட்டில்? பப்படி சாட், எண்ணெய் கத்திரிக்காய், இது நான் ட்ரை பண்ணல. அப்புறம் மஞ்சூரியன் பால்ஸு, இது பாப்படி சாட், பரோட்டா எல்லாரோட பிளேட்டில் எடுத்துக்கலாம் ஒரு ரவுண்டு. கீதா காலி பண்ணிட்டேன். இருக்கா? கீதா பிளேட்டில் சாலட். காமிங்க. வாட்டர் பாட்டில். சாப்பாடு எப்படி இருக்கு கிறிஸ்டி? லன்ச் டைம் செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. அடுத்ததான் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னை சுற்றி எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களுக்கு விமென்ஸ் டே விஷஸ் சொல்ல போகிறாங்க. அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. Hello, welcome to all viewers and subscribers of Pots to Plates. Wishing you all a very, very, very happy Women's Day. நான் ஸ்ரீவித்யா, கிறிஸ்டியோட ஃப்ரெண்டு. கிறிஸ்டியோட ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அவ்வளோ யம்மியாக இருக்கும், அவ்வளோ சுவையாக இருக்கும். அவங்க எல்லா ரெசிபீஸுமே கலக்கலாக போட்டுட்ருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கம்மிங் டு த விமென்ஸ் டே. விமென் சாதிக்காத ஒரு ஃபீல்டே கிடையாது. விமென் எம்பவர்மெண்ட் அப்படின்னு நம்ம ஆக்சுவலி பேசவே கூடாது. நம்ம எந்த ஃபீல்டில் நம்ம எல்லா ஃபீல்டையும் சாதிச்சிட்டோம். பி இட் பிளேன் ஓட்டுறது, ஆட்டோ ஓட்டுறது, ராக்கெட் போகிறது, எல்லா ஃபீல்டையும் நம்ம கலக்கிட்டு இருக்கோம். மென் எம்பவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம ஏதாவது பண்ணணும். ஸோ விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி விமென்ஸ் டே. கீப் ராக்கிங். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, எந்த ஃபீல்டில் என்ன பண்ணுறீங்களோ, ஜஸ்ட் கீப் டூயிங், கீப் ஸ்மைலிங், என்ஜாய் விமென்ஹுட். தேங்க்யூ. அனைத்து தோழிகளுக்கும் இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள்.
தவமாக கிடச்சி இந்த பிறவியில் ஒரு பெண்ணாக பிறந்து பெண்ணுக்கான கனவுகள் எல்லாத்தையும் நம்ம சுமந்து பெண்களுக்கான கடமைகளையும் பண்ணி நம்ம இப்போ அடுத்த தலைமுறையை உருவாக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது. நம்ம சுற்றி நம்மளை பிடிச்சிருக்கிற பிசாசுகள் இன்னும் நம்ம விட்டு போவே இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பிசாசுகளை எதிர்த்து தைரியமாக வீரமாக நிமிர்ந்த நன்னடையோட நேர்கொண்ட பார்வையோட உரிமைக்காக போரிடுற தன்மையோடு நம்ம எதிர்த்து போராடுற தேவையான பெண்களாக நம்ம இந்த சமூகத்தில் உருவாக்கி பெண்களுக்கான ஒரு சமூகத்தை என்னைக்கு நம்ம உருவாக்கி பெண்கள் தினத்தை கொண்டாடுறோமோ அன்னைக்கு உண்மையான ஒரு பெண் சுதந்திரத்தையும் பெண்கள் தினத்தையும் நம்ம சந்தோஷமாக கொண்டாடலாம். என் இனிய தோணிகளுக்கு மறுபடியும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம், எல்லோருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என் பேர் கிருத்திகா, நான் கிறிஸ்டியோட ஃப்ரெண்டு. அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா சமைக்கிறாங்க. ஆக்சுவலாக சமைக்கிறது பொண்ணுங்களோட வெறும் வீட்டு வேலைன்னு இல்லாமல் அதையே அவங்களோட ஒரு பெரிய பேஷனாக எடுத்துக்கிட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்க இன்னமும் நிறைய மென்மேலும் வரணும்னு என்னோட இன்னொரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Here's to strong women. May we know them, may we be them, may we rise them. Happy Women's Day. This is Vaishnavi, a homemaker. ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே 2020. இன்றைக்கி விமென்ஸ் டே 2020 ப்ரோக்ராம் நடக்குது. ஸோ அதனால் அதை பற்றி கொஞ்சம் விமென்ஸ் டேவை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு இன்ஸ்பிரேஷனாக எதை எடுத்துக்கணும் எப்படின்ட்டு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே சின்ன வயசுலேருந்து இதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோ, இவங்களை இப்படி இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோன்னு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லை வேறு ஒரு விஷயத்துலலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நமக்காக ஒரு ப்ராக்டிக்கலாக நடந்தாக்கா அது நம்மளுக்கு இன்னமும் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்காக நடந்தால் அது ஒரு கொஞ்சம் இன்னும் நல்லாவே எனக்கு இன்னும் பர்சனலி அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்குவேன். ஸோ எப்படின்னாக்கா இப்போ சின்ன வயசுலேருந்து ஓகே நம்ம வளர்ந்தோம், காலேஜ் படித்தோம், அதுக்கப்புறம் வேலை பார்க்க ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் குழந்தையும் ஆச்சு. அதுக்கப்புறம் குழந்தை ஆனதுக்கப்புறம் நான் ப்ரெக்னென்சியில் வேலையை விட்டுட்டேன். அதுக்கப்புறமா குழந்தைய பார்த்துக்கிறது, அது பேபிஸ், nappies, ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு வேலை, வெறும் அது இதுன்னே இருந்துட்டேன். அதுக்கப்புறமா one fine day after 4 years I started working back again. So the very first day when I sat in front of the computer in my office, அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஏதோ சம்திங் வாஸ் கிளிங்கிங் அரவுண்ட் மீ, என்ன அது காணமேன்னு வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஓகே இது என்னோட ஃப்ரீடம், இது என்னோட ஸ்பேஸ், இது என்னோட டைம். இது இத்தனை நாளாக நான் இருந்தது, ஆனால் நான் அதை ரியலைஸ் பண்ணிக்கல, அது எனக்குள்ளவே இருக்குது. ஸோ அதை ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதே மாதிரி நமக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு நமக்குள்ளே ஒரு இண்டிபெண்டன்ஸின்னு நமக்கு தேவைப்படணும்னு தோணும். ஸோ அது நமக்கு ரியலைஸ் பண்ணிக்கிற ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம வி ஷுட் ஆல் ரியலைஸ். அது எந்த விஷயத்துலையும் இருக்கலாம். பாட்டுக்கு பாடுறவங்களாக இருக்கலாம், இல்லை டான்ஸ் ஆடுறவங்களாக இருக்கலாம், இல்லை சில பேர் கிறிஸ்டியை போல் ஒரு ஃபுட் சேனல்லையே ஆரம்பிக்கலாம், இல்லை எந்த ஒரு விஷயத்துலையும் இருக்கலாம். நமக்கு பீஸ் தர மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் அதை வி ஷுட் சர்ச் ஃபார் இட் அண்ட் தென் ஒர்க் ஆன் இட். அதுலேயே நம்மளை ஒரு we should inspire ourselves and come forward. Thank you. Happy Women's Day. ஹாய், சாதிக்க நினைக்கும் அனைத்து பெண்களுக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். எல்லாருமே சிங்கப்பெண் தான், அதனால் உங்களோட ஆம்பிஷன், உங்களோட கோல் எதுவுமே எப்பயும் யாருக்காகவும் விட்டே கொடுத்துடாதீங்க. கடைசி வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. தட்ஸ் இட். பை. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மகளிர் தினத்தன்னைக்கு நான் உங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கனவு என்னவா வேணாலும் இருக்கலாம். நீங்கள் என்ன துறையில் வேணாலும் சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படலாம். ஸோ உங்களோட கனவை நீங்கள் குறிக்கோளாக்கிக்கோங்க. குறிக்கோளாக்கிட்டு அந்த வெற்றியை நோக்கி பயணம் பண்ணி போயிட்டே இருங்க. நீங்கள் பண்ணுற வேலையில் முழு எஃபர்ட்டை போட்டு உண்மையாக பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அது உங்களை ஒன்றுமே பண்ணாது. ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றியடைவீங்க. சாதிக்க நினைக்கிற ஒரு பெண்களும் கண்டிப்பாக சாதனை பெண்கள் ஆவீங்க. உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் என்னுடைய இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கிறிஸ்டி அக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.